அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சேனலில் கீவா ஜெகநாதர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் இருந்து தான் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸ்கூல் புக்கில் வயலும் வாழ்வும் அப்படிங்கிற தலைப்பில் கீவா ஜெகநாதர் எழுதின பாடலை கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், உலகில் பல வகையான தொழில்கள் நடக்குது. அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாக இருக்கிற இந்த உழவு தொழில் தான் முதன்மையானதாக சொல்கிறோம். நிலத்தை தெரிவு செய்கிறது, நாற்று பறித்தல், நாற்று நடுதல், அப்புறம் நீர் பாய்ச்சுறது, அறுவடை செய்கிறது, போரடித்தல், நெல் பெறுதல். இதுதான் உழவு தொழிலோட செயல்பாடே. இதை பற்றி தான் நாட்டுப்புற பாடலில் கீவா ஜெகநாதர் அவர்கள் இந்த பாடப்புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. பாடல் வரிகள் பாருங்கள். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேலங்கடி ஏழேலோ, ஒன்றரை குறி நிலமும் பார்த்து ஏழேலங்கடி ஏழேலோ, சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏழேலங்கடி ஏழேலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏழேலங்கடி ஏழேலோ, நாத்தெல்லாம் பிடுங்கையிலே ஏழேலங்கடி ஏழேலோ, நண்டும் சேர்த்து பிடுங்குறாங்க ஏழேலங்கடி ஏழேலோ, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏழேலங்கடி ஏழேலோ, ஓடி ஓடி நட்டோமையா ஏழேலங்கடி ஏழேலோ, மடமடடு மடைவழிய ஏழேலங்கடி ஏழேலோ, மண் குளிர தண்ணீர் பாய ஏழேலங்கடி ஏழேலோ, சாலு சாலா தாளு விட்டு ஏழேலங்கடி ஏழேலோ, நாலு நாளா வளருதம்மா ஏழேலங்கடி ஏழேலோ, மணி போல பால் பிடித்து ஏழேலங்கடி ஏழேலோ, மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏழேலங்கடி ஏழேலோ, அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏழேலங்கடி ஏழேலோ, ஆளு பணம் கொடுத்து வரான் ஏழேலங்கடி ஏழேலோ, சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏழேலங்கடி ஏழேலோ, கிழக்கத்தி மாடெல்லாம் ஏழேலங்கடி ஏழேலோ, கீழே பார்த்து மிதிக்குதையா ஏழேலங்கடி ஏழேலோ, கால்படவும் கதிரு பூரா சுழலுதையா மணிமணியா ஏழேலங்கடி ஏழேலோ. இந்த பாடல் ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி இருக்குது. இதை தொகுப்பாசிரியர் அப்படின்னா கீவா ஜெகநாதன் தான் இந்த பாடலை இது பண்ணியிருக்காங்க. இதில் பொருள் பாருங்கள். குழி அப்படின்னா நில அளவை பெயர், ஜான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர், மணினா முற்றிய நெல், சும்மாடு அப்படின்னா அந்த பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் ஒரு துணி சுருள் தான் சும்மாடுன்னு சொல்லுவோம். சீலைனா புடவை, மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி, கழலுதல் அப்படின்னா உதிர்தல் அப்படிங்கிற பொருள். இந்த பாடலுடைய அர்த்தம் பாருங்கள். அந்த பாடலை பார்த்தாலே தெரியும் அர்த்தம். உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று அந்த ஒன்றரை குழி நிலத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. பெண்கள் புடவையை இருக்க கட்டி நடவு செய்ய வயலில் இறங்குவாங்க. நாற்று பறிக்கும்போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளை பிடிக்கிறாங்களாம். ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நடுறாங்க. நடவு நட்ட வயலின் மண் குளிருமாறு மடை வழியே நீர் பாய்ச்சுறாங்க. நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து நல்லா செழிக்குது. பால் பிடித்து முற்றிய அந்த நெல்மணிகள் மனமயக்குமாறு விளையுது. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. அறுவடை செய்த அந்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வச்சு தூக்கி சென்று அதை களத்தில் போய் சேர்க்குறாங்க. கதிரெடுத்த அந்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்க செய்கிறாங்க. மாடுகள் மிதித்த அந்த நெற்கதிரிலிருந்து அந்த நெல்மணிகள் மணிமணியாக கிடைக்கிது நம்மளுக்கு. இதை தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. இங்கே தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அறுவடை செய்த அந்த நெற்கதிர்களை களத்தில் அடுத்து அந்த நெல்லை பிரிக்கிறாங்க இல்லையா, அதில் எஞ்சி இருக்கிறத அந்த நெல் தாளில் எஞ்சி இருக்கிற நெல்மணியை பிரிக்க தான் அந்த மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வாங்க. அதுக்கு பேர் தான் போரடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள். மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு இந்த போரடித்தலை பற்றி ஒரு நாட்டுப்புற பாடலில் இருக்கக்கூடிய ஒரு வரியும் கொடுத்துருக்காங்க. இந்த நூல் குறிப்பு பாருங்கள். நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்களோட களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக ஒரு பாடல் தான் இந்த நாட்டுப்புற பாடலே. இந்த நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறு தொழில்கள் குறித்த இந்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி அப்படிங்கிற நூலில் கீவா ஜெகநாதர் தொகுத்திருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த மலை அருவி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் கீவா ஜெகநாதன் அவர்கள். இதில் தான் பல்வேறு தொழில் குறித்த நாட்டு பாடல்களை எல்லாம் சேர்த்து இந்த மலை அருவி அப்படிங்கிற நூலில் தொகுத்திருக்காரு. இந்த நூலில் வயலும் வாழ்வுங்கிற உழவு தொழில் பற்றிய பாடலை தான் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. கீவா ஜெகநாதன் பற்றின இன்னும் சில முக்கிய குறிப்புகளும் நம்ம பார்க்கலாம். கீவா ஜெகநாதன்
இந்த பெயருடைய முழு பெயர் பாருங்கள், கீவா அப்படிங்கிறதுக்கான அந்த விரிவாக்கம். கீனா கிருஷ்ணராயபுரம், வானா வாசுதேவ ஜெகநாதன். அப்போ கீவா ஜ அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர். அதுதான் நம்ம ஷார்ட்டாக கீவா ஜெகநாதன் அப்படின்னு சொல்கிறோம். இவருடைய பிறப்பு பாருங்க, கரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ஏப்ரல் 11, 1906 பிறந்திருக்காரு. இவருடைய ஆசிரியர் யாருன்னா ஊவேசா. ஊவே சாமிநாத ஐயர் தான், அதாவது தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் ஊவே சாமிநாத ஐயர் தான் இவருடைய ஆசிரியர். இவருடைய பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், நாட்டுப்புறவியலாளர். அது மட்டும் இல்லாமல் கலைமகள் அப்படிங்கிற இதழுக்கும் ஆசிரியராக இருந்திருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர்கள், இவரை ஷார்ட்டாக கீவாஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சரஸ்வதி அந்தாதி அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போ சரஸ்வதி அந்தாதி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கீவா ஜெகநாதன். கீவாஜா என்று அழைக்கப்படுபவர் யார்னா கீவா ஜெகநாதன். இவருடைய விருது அப்படின்னா 1967 வீரர் உலகம் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஸோ இந்த வீரர் உலகம் அப்படிங்கிறது ஒரு இலக்கிய விமர்சனம் நூல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இவருடைய முக்கிய நூல்கள் வீரர் உலகம்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு தான் 1967 சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. இது இலக்கிய விமர்சனம் சம்மந்தப்பட்ட ஒரு நூல். அடுத்து பவள மல்லிகை அப்படிங்கிற நூல், தியாகம், இலக்கிய கலை, காதல் கலை இதெல்லாமே பாடியிருக்காங்க. அடுத்து இவருடைய மறைவு நவம்பர் 4 1988. இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவரோட கவிதைகள், சிறுகதைகள், இலக்கிய ஆராய்ச்சி மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் எல்லாமே பன்முக படைப்புகளை இவர் கொடுத்துருக்காரு. எல்லாத்துலேயுமே 1932 அலமேலு அப்படிங்கிற கல்யாணம் செஞ்சுருக்காரு. கீவா ஜெகநாதன் இவருடைய நூல்கள் நம்ம தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் ஊவேசாவுடைய மாணவர்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கலைமகள் அப்படிங்கிற இதழுக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு. சரஸ்வதி அந்தாதி என்று அழைக்கப்பட்டவர்னு பார்த்தோம். அதாவது வாகீச கலாநிதி என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறந்த தமிழறிஞர் யாருனாலும் கீவா ஜெகநாதன் அவர்கள் தான். அப்போ இவருடைய சிறப்பு பெயரில் வாகீச கலாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாட்டுடைமையாக்கப்பட்ட முக்கிய நூல்கள் அப்படின்னா அதியமான் நெடுமான் நஞ்சி, அபிராமி அந்தாதி விளக்கம் மற்றும் அமுத இலக்கிய கதைகள். ஸோ இது எல்லாமே முக்கிய நாட்டுடைமையாக்கப்பட்ட இவருடைய நூல்கள். ஸோ இதுதான் கீவா ஜெகநாதன் பற்றின முக்கியமான குறிப்புகள். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். இது ஸ்கூல் ஓல்டு புக்கு, நியூ புக்கு ப்ளஸ் அது இல்லாமல் அவுட் சோர்ஸ் முக்கியமான குறிப்புகளுமே நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.